போய்ட்டு நான் என்னோடய கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் இது என்ன அப்ளிகேஷன் நேம்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு மை வெப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, மை வெப்சைட்னே கொடுத்துப்போம். இதான் என்னோடய அப்ளிகேஷன் நேம். சூப்பர். வை இது ப்ரொசீடா, சாரி. ஓகே, இப்போ தான் என்னோடய கேப் கேட்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ஹைஃபன் வெப் ஆப் அப்படின்னு இதான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் நேம் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ மை ஹைஃபன் வெப் ஆப். டைப் ஸ்கிரிப்ட் வந்து எஸ்ஆர் நோவா அப்படின்னு கேட்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு எஸ் ஐ வாண்ட் டைப் ஸ்கிரிப்ட் ESLint. அது ஒரு இந்த வெப்சைட்டில் அதெல்லாம் வேணுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் ஐ வில் கோ வித் நோ. டெய்ல்விண்ட் நான் யூஸ் பண்ணதில்லை. ஓ மை காட், எஸ் கொடுத்துட்டேன். ஃபைன். SSRT எஸ். ஆப் ரவுட்டர் எஸ். டர்போ பேக் நோ. இம்போர்டலைஸ் நோ. ஓகேவா, ஸோ லெட்ஸ் see இது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் சிஸ்டம் வந்து நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். நெட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஐ திங்க் நிறைய பேர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் த அப்ளிகேஷன் இஸ் கிரியேட்டட். இட்ஸ் ஃபைன். ஸோ சிடி மை வெப் ஆப். ஓகேவா, ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் npm run devன்னு நினைக்கிறேன். npm run dev ஐ திங்க் ஸோ. எஸ், ஸோ இப்போ வந்து என்னோடய அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பராக ரன் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ npm run dev கொடுத்தவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா மை அப்ளிகேஷன் இஸ் ரன்னிங் ப்ராப்பர்லி. ஓகேவா, ஸோ இப்போ இதில் அவுட்புட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது அவுட்புட் வந்துட்டு நம்ம அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த டெர்மினலே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்